நீங்க இன்னைக்கு கேட்க போறது லைலா மஜ்னு காதல் கதை. அது வாசனை திரவியங்களுக்கும் பேரீச்சை மரங்களுக்கும் பெயர் போன அரபு நாடு. அங்க ஒரு செல்வந்தர் இருந்தாரு. அந்த செல்வந்தருக்கு ஒரு அழகான மகளும் இருந்தா. அவளுடைய பெயர் லைலா அல் ஆமிரா. லைலா தன்னுடைய வீட்டுல ஒரு இளவரசிக்கு உண்டான அத்தனை வசதிகளுடனும் வாழ்ந்துட்டு வந்தா. என்னதான் பல வசதிகள் இருந்தாலும் கல்வியுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அவளோட அப்பா அவளை பாடசாலைக்கு அனுப்பி வச்சாரு. முக்காடிட்ட தலை, மூக்கு வரைக்கும் ஒரு துணி மறைவு, இப்படிதான் பள்ளிக்கூடத்துக்கு போவா லைலா. அவளுடைய கண்ணும் நெத்தியும் மட்டும்தான் வெளியே தெரியும். அவளுடைய கண்கள் பேசிய மொழி யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, அவளோடைய பாடசாலையில படிச்ச இன்னொரு மாணவனுக்கு புரிஞ்சுது. அந்த கண்கள் ஏதோ ஒரு விஷயத்த அவன்கிட்ட சொல்ல வரதா அவன் உணர்ந்தா. அவனுடைய பெயர் கேசிபின் அல் முல்லவ்வா. அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு தடை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல காதல்ங்கிற பேர்ல பெண்களை தொந்தரவு செய்யறதுக்கு நிச்சயமா அனுமதி கிடையாது. அரசனுடைய பார்வைக்கு அது வந்தது அப்படின்னா கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். அதனால தான் மனசுல வந்த காதல லைலா கிட்ட சொல்லாம தனக்குள்ளேயே வச்சு வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தான் கேசிபின். பல நாட்கள் அடக்கி வச்ச அந்த காதல் கவிதைகளா உருவெடுத்தது. கேசிபின் பல கவிதைகள் எழுத ஆரம்பிச்சான். பல இடங்கள்ல அந்த கவிதைகளை கிறுக்கவும் ஆரம்பிச்சான். அந்த கவிதைகள் எல்லாத்துலயும் அவன் லைலா மேல வச்சிருந்த காதலும் மரியாதையும் வெளிப்பட்டது. பார்க்கும் போதெல்லாம் லைலாவை பத்தி பேசிக்கிட்டோம், எதையாவது கிறுக்கிட்டும் இருந்ததுனால அவனை பார்த்து செல்லமா மஜ்னூன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அவனுடைய தோழர்களும் தெரு ஆட்களும். மஜ்னூன் அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம். தன்னுடைய தோழிகள் சிலர் மூலமா கேசிபன் தன்னை பத்தி கவிதை எழுதுறது லைலாவுக்கும் தெரிய வந்தது. சில கவிதைகளை அவளும் வாசிச்சு பார்த்தா. தன் மேல இந்த அளவுக்கு காதலோட இருக்கிற கேசிபன் மேல அவளுக்கும் காதல் வந்தது. ஒரு நாள் அவளும் தன்னுடைய காதலை கேசிபின் கிட்ட வெளிப்படுத்தினா. இத்தனை நாள் ஒரு தலையா இருந்த அந்த காதல் இப்போ முழுமை பெற்றதை உணர்ந்த கேசிபனுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத குறைதான். ஆனா அது எல்லாத்தையும் கவிதையாலேயே வெளிப்படுத்தினா கேசிபின். இன்னும் நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல அவனுடைய தெரு ஆட்கள் அவனுக்கு மஜ்னூன் அப்படின்னு வச்ச பெயர் இப்போ அந்த ஊர் முழுக்கவுமே பரவ ஆரம்பிச்சது. ஒரு நாள் லைலா தன்னுடைய வீட்டுக்கு பெண் கேட்டு வரும்படி கேசிபின் கிட்ட சொன்னான். அரபு நாட்டு வழக்கப்படி ஒரு பெண்ணை பெண் கேட்டு போகணும் அப்படின்னா நிறைய பரிசு பொருட்களோட அவங்க அப்பாவை போய் பார்க்கணும். அதையெல்லாம் பார்க்குற அந்த பொண்ணோட அப்பா வாழ்நாள் முழுவதும் இவன் பொறுப்போட நம்ம பொண்ணை வச்சிருப்பான், சந்தோஷமா வச்சிருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டு அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பெண் கொடுப்பாரு. ஆனா கேசிபின் கிட்ட என்ன இருந்தது? லைலா நினைப்பா சுத்துறதையும் கவிதை எழுதுறதையும் தவிர அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனாலும் தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து சில பொருட்களையும் நகைகளையும் பெற்றுக்கொண்டு லைலா வீட்டுக்கு பெண் கேட்டு போனா கேசிபின். செல்வ சீமானான லைலாவின் அப்பாவுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு கால் தூசுக்கு கூட பெறாது. பொருள் மட்டும்தான் வாழ்க்கையா? என்கிட்ட நிறைய அன்பு இருக்கு, நான் லைலாவை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா கேசிபின். இந்த கவிதை கதை எல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு குடும்பம் நடத்த பொருளாதாரம்னு ஒண்ணு வேணும் தானே? சரி, பொருளை கூட நானே கொடுத்துருவேன்னு வச்சுக்கோ. பைத்தியம்னு ஒரு பட்டம் வாங்கி வச்சிருக்கியே, அத முதல்ல மாத்து அப்படின்னு சொன்னாரு லைலாவோட அப்பா. அந்த இடத்துல மிகுந்த மன வருத்தப்பட்டான் கேசிபின். நிச்சயமா நான் ஏதாவது ஒரு வேலையோட திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனான். வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தான். காதலே கதின்னு இருந்ததுனால வேற எந்த வேலையையும் வியாபாரத்தையும் கூட அவன் கத்துக்கல. இப்ப அடுத்ததா என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அதே காதல் தந்த கவிதை தான் அவனுக்கு கை கொடுத்தது. அந்த காலத்துல கவிஞர்களுக்கு அப்படின்னு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. தன்னுடைய நாட்டை பத்தியோ அந்த நாட்டின் அரசனை பத்தியோ பாடல்கள் பாடினா நிறைய பரிசுகளும் அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டது. அதனால நிறைய முயற்சிகள் செய்து அரசன் முன்னாடி பாடுற வாய்ப்பை பெற்றான் கேசிபின். குறிக்கப்பட்ட அந்த நாள் அன்னைக்கு அரசன் முன்னாடி அவன் வந்து நின்னப்போ அந்த அரசவையே மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்தது. ஏன்னா மஜ்னூன், அதாவது பைத்தியம்னு பேர் வாங்கின ஒரு பையன்
என்னதான் பாட போறான் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு. அரங்கம் முழுவதும் அமைதி. கேசுபின் பாட ஆரம்பிக்கிறான். நம்ம பையன் வேற எதை பத்தி பாடி இருக்க போறான்? எல்லாம் லைலாவை பத்தி தான். அரசருக்கு பயங்கரமான கோபம். இப்படி இத்தனை பேர் கூடி இருக்கிற அரசவையில வந்து நின்னு என்ன பத்தியோ இல்ல இந்த நாட்டை பத்தியோ பாடாம ஏதோ ஒரு பெண்ணை பத்தி பாடுறியே அப்படின்னு அவன் மேல கோபப்பட்டாரு. அந்த அரசவையில இருந்த மத்த எல்லாரும் கூட அவன் மேல கோவப்பட்டாங்க. அவன் உண்மையிலே பைத்தியம்தான் போல அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவமானத்தோட அந்த அறையில இருந்து வெளியே வந்தான் கேசுபின். மறுபடியும் வாய்ப்பு தேட ஆரம்பிச்சான். இப்போ விளையாட்டா வச்ச அந்த பைத்தியங்கிற பேரு அந்த ஊர் முழுவதும் அவனுடைய பேராவே ஆச்சு. எல்லாருமே அவனை மஜ்னூன்னு மட்டுமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்ட லைலாவோட அப்பா இனிமேல் அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு லைலாவுக்கு கட்டுப்பாடு போட்டாரு. கேசுபின் நினைவாவே தன்னுடைய அறையில முடங்கி கிடந்தா லைலா. ஆனா அவளுக்கு எப்படியாவது கேசுபின் மறுபடியும் தன்னை பெண் கேட்டு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ராத்திரி பகலா அவனுக்காக காத்துட்டு இருந்தா. ஒரு நாள் காலையில ஆரவாரத்தோட லைலாவோட வீட்டுக்கு நிறைய பொருட்களோட சில ஆட்கள் வந்தாங்க. அது கேசுபினோ அப்படின்னு ஆர்வமா போய் பார்த்தா லைலா. ஆனா அது கேசுபின் இல்ல. அந்த ஊர்லயே மிகப்பெரிய வியாபாரியான அல்கஃபி. அல்கஃபி லைலாவை பொண்ணு கேட்டு வந்திருந்தான். அவனை திருமணம் செஞ்சுக்கிட்டா தன்னுடைய பெண் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பா அப்படின்னு நினைச்ச லைலாவோட அப்பா அல்காஃபியோட தன்னுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்தாரு. அல்காஃபிய திருமணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு லைலாவுக்கு அறிவுரையும் சொன்னாரு. தன் பக்கம்னு சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்லாததுனால தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டா லைலா. விமர்சையா அந்த திருமணமும் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு லைலா அல்காஃபியோட ஈராக்குக்கு புறப்பட்டா. இந்த பக்கம் தன்னுடைய காதலியான லைலாவுக்கு திருமணம் ஆயிருச்சுன்னு தெரிய வந்த கேசுபின் ரொம்பவே உடைஞ்சு போனான். இன்னும் அதிகமா கவிதைகளை எழுத ஆரம்பிச்சான். உண்மையில கிறுக்க ஆரம்பிச்சான். அந்த ஊருடைய தூண்கள், பாறைகள், இப்படி எல்லா இடத்துலயும். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த ஊரை விட்டு வெளியே இருக்கிற ஒரு பாலைவனத்துக்கே போயிட்டான். அவனுடைய நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் அவனை தேடி அந்த பாலைவனத்துக்கு போனாங்க. எவ்வளவோ கூப்பிட்டோம், அவன் அங்க இருந்து திரும்பி வரவே இல்லை. அவன் மேல அக்கறையா இருக்கிற ஒரு சிலர் அப்பப்போ அங்க போய் அவனுக்கு உணவு கொடுப்பாங்க. அவன் அதை எதையுமே சாப்பிட மாட்டான். சில நேரங்கள்ல அந்த உணவு பாதி சாப்பிட்டபடி இருக்கும். பல நேரங்கள்ல அந்த உணவு அப்படியே காஞ்சி போய் கிடக்கும். அவங்க கேசுபினை தேடி பார்த்தா மணல்ல உட்கார்ந்து எதையாவது கிறுக்கிட்டு இருப்பான். தண்ணீர் கூட கிடைக்காத அந்த சூடான பாலைவனத்துல சுட்டெரிக்கும் வெயில்ல அவனால மட்டும் எப்படி உட்கார முடியுதுன்னு யாருக்கும் புரியல. இப்போதான் உண்மையாவே அவன் ஒரு மஜ்னூனா ஆனான். அதாவது பைத்தியமா ஆனான். அந்த பக்கம் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போன லைலாவுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளோட மனசை மாத்திக்க முடியல. அவன் மனசு முழுவதும் கேசுபினுடைய நினைப்பு இருக்கும்போது தன்னுடைய கணவனோட சேர்ந்து வாழவும் முடியல. மனசாட்சி உறுத்துச்சு. இந்த கவலையிலேயே அவ சாப்பிடாம தூங்காம அவளுடைய உடல் மெலிந்து கண்களில் ஒளி குறைந்தது. அந்த காலத்துல எல்லாம் அவ்வப்போது நிறைய கொள்ளை நோய்கள் வரும். அந்த மாதிரி ஒரு நோயில பாதிக்கப்பட்ட லைலா தன்னை சரியா கவனிச்சுக்காம சிகிச்சைகளுக்கும் ஒத்துழைக்காம கூனி குறுகி இறந்து போனா. அந்த உயிரில்லாத உடலை அந்த ஊருக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணினாங்க. லைலாவுடைய மரணத்தை எப்படியாவது கேசுபினுக்கு தெரியப்படுத்திடணும் அப்படின்னு நினைச்ச அவனுடைய நண்பர்கள் அந்த பாலைவனத்துக்கு போய் மறுபடியும் அவனை தேடி பார்த்தாங்க. ஆனா அவனை எங்கேயுமே காணோம். சாப்பிடாம இருந்ததுனால இறந்து போனானா இல்ல பாலைவன மணலில் புதைந்து போனானான்னு கேள்வியோட வீட்டுக்கு திரும்பினாங்க. லைலா இறந்து சரியா 1 வருடத்துக்கு பிறகு அவளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவளுடைய கல்லறைக்கு போனாங்க. அந்த பெரிய கல்லறைக்கு பக்கத்துல காஞ்சி போன ஒரு உடல் கிடந்தது. அவளுடைய கல்லறையில இறந்து கிடந்தது கேசுபின் தான், அதாவது மஜ்னூன் தான். நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? அவனுடைய உடலுக்கு பக்கத்துல ஒரு பாறையும் அந்த பாறையில சில எழுத்துக்களும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கேசுபினுடைய நண்பர்கள் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த பாறையில இருந்தது ஒரு கவிதை அப்படின்னு தெரிஞ்சது.
அந்த கவிதையில என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னு தெரியுமா? நான் இந்த சுவர்களை அணைத்துக் கொள்வேன், இந்த சுவர்களுக்கு இடைவிடாது முத்தமிடுவேன். இதை தாண்டி இதற்குள் இன்னும் எத்தனை சுவர்கள் இருந்தாலும் அவற்றுக்கும் முத்தமிடுவேன். அதற்காக இந்த சுவர்களை நான் காதலிக்கிறேன் என்று என்னை பழிக்காதீர்கள். நான் இந்த சுவர்களை காதலிக்கவில்லை, இந்த சுவர்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் என் இதயத்தை தான் காதலிக்கிறேன்.